வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக இன்றைக்கு சித்தர் பாம்பாட்டியாருடைய ஒரு கவியை நாம் விளக்கம் பார்ப்பதாக இன்றைய சிந்தனை நம்முள் இயங்குகிறது. பாம்பாட்டி சித்தருடைய கவி. உள்ளத்து உள்ளேயே உணர வேண்டும், உள்ளும் புறம்பையும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலிலே செலுத்த வேண்டும், கள்ளப்புலனை கடிந்துவிட்டு கண்ணுக்கு மூக்குக்கு மேற் காண நின்று தெள்ளு பரஞ்சோதி தன்னை தேடி சீர்பாதம் கண்டோம் என்று ஆடு பாம்பே. வாழ்க வளமுடன். சித்தர் பாம்பாட்டியார் எவ்வாறு இறைநிலையை உணர்வை நமக்கு விளக்குகிறார் என்பதாக இக்கவி இருக்கிறது. உள்ளத்துக்குள்ளேயே உணர வேண்டும். உள் கட உள். மனம் வெளியிலே சென்று வருகிறது. உள்ளம் என்பது உள்ளுக்குள்ளேயே அனைத்தையும் உணர்வதாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த உள்ளத்துக்குள்ளேயே தான் இந்த உணர்வார்த்தமாக இறைவனை உணர்வதாக இருக்கிறது என்பதை கூறி, உள்ளும் புறம்பையும் அறிய வேண்டும். அவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவன் உள்ளேயும் இருக்கிறான், வெளியேயும் இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பக்தி மார்க்கத்தில் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் இறைவன் என்று கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். சித்தர்கள் அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி இருக்கிறது என்பதையும், நமது குரு கூறும்போது எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர என்று கூறியிருப்பதையும் நாம் சிந்திக்கலாம். இதையே தான் பாம்பாட்டியார் உள்ளும் புறம்பையும் அறிய வேண்டும், உள்ளும் புறமுமாக அந்த இறைவனே இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கிறார். மெல்ல கனலை எழுப்ப வேண்டும். அவ்வாறு உணர்வு பெறுவதற்கு நமக்குள் இருக்கக்கூடிய தெய்வீக மகாசக்தி குண்டலினியை எழுச்சி பெறச் செய்ய வேண்டும். குருவின் தவ வலிமையாலும் அந்த இறையாற்றல் அருட்பேராற்றல் கருணையினாலும் நமக்கு இந்த குண்டலினி சக்தி எழுச்சி பெறுவதாக மெல்ல கனலை எழுப்ப வேண்டும் என்று கூறுகிறார். அவ்வாறு எழுந்த அந்த எழுச்சி பெற்ற அந்த தெய்வீக மகாசக்தி குண்டலினியை வீதி புனலிலே செலுத்த வேண்டும். வீதி புனல் என்று கூறுவது சுழிமுனை நாடி வழியாக மேலே கொண்டு வர வேண்டும் என்பதை தெரிவிப்பதாக இருக்கிறது. கள்ள புலனை கடிந்துவிட்டு, மனம் புலன் வழியாக வெளியே ஓடாமல் இந்த இயக்கத்தை கவனிப்பதாக நாம் திருப்பி, கண்ணுக்கு மூக்குக்கு மேற் காண நின்று, இரு கண்ணுக்கும் இடையில் இரு புருவ மையத்தில் மூக்குக்கு மேல்புறமாக அங்கே காண நின்று அந்த உணர்வை அங்கே ஈழ்ச்சி பெறச் செய்து, தெள்ளு பரஞ்சோதி தன்னை தேடி, அனைத்துமாக வந்திருக்கக்கூடிய அந்த இறையாற்றலை, அந்த ஜோதி வடிவத்தை தேடி துரியம் துரியாஜீதம் என்பதாக அந்த இறைபாதம் சீர்பாதம்
கண்டோம் என்று ஆடு பாம்பே. துரியாதீதம் சென்று அந்த இறைவனை உள்ளத்திற்குள் உள் உணர்வாக்கிக் கொண்டோம் என்று ஆடு பாம்பே என்று குறிப்பிடுகிறார். ஆக துரியாதீதத்தை உணர்ந்த அந்த பாம்பாட்டி சித்தர் இக்கருத்தை இவ்வாறு கூறுகிறார். நம்ம குரு நம்மை எவ்வாறு பயிற்சியாக்கி கொடுத்து எளிமைப்படுத்தி இந்த சிறப்பு தவத்தை நமக்கு அளித்திருப்பதை நாம் போற்றுதற்குரியது. சீர்மிகு தவத்தை கொடுத்த குருவை வாழ்த்தி மகிழ்வோம். எளிமைப்படுத்தி நீங்கள் ஆக்கினை கவனித்து துரியம் கவனித்து உங்களுடைய காந்த களத்தை தாண்டி துவாதச சாங்கம் சென்று அங்கிருந்து சந்திரன் சூரியன் என்ற அந்த வழிப்பாதையாக பேரியக்க களத்தை உணர்ந்து அதையும் தாண்டி சுத்தவெளியான இறைவனை உணர்வதாக நம்மை அழைத்து செல்லும் குரு மிக எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மனதிலே கொண்டு அனைத்து சித்தர்களும் உணர்ந்தாலும் அதை வழிப்பாதையாக நம்மை அழைத்து செல்பவர் குரு வேதாத்திரிதான் என்பதை மனதிலே கொண்டு குரு காட்டும் பாதையில் சென்று நாமும் நம் அன்பு குடும்பம் என்னாலும் வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இச்சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். இச்சிந்தனையை என்னுள் எழுப்பிய இறைநிலைக்கும் இந்த வழியை நமக்கு சொல்லித்தந்த குருவிற்கும் இந்த பாடல் தந்த பாம்பாட்டி சித்தருக்கும் இதுகாரும் செய்மடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.